எனக்கு மூட்டு வலி இருக்கு. முழங்கால் மூட்டு வலி. அதற்காக நான் வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே மாத்திரை மருந்து சாப்பிடுறேன். பிசியோதெரபி செய்றேன். அதுவே போதுமா டாக்டர்? அப்படின்னு நெறைய பேர் கேட்பாங்க. அதுவே போதுமானது. 100க்கு 90% வந்து அவர்கள் ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனை வரும்பொழுதே சிகிச்சைக்கு வந்துட்டாங்கன்னா, அவர்களுக்கு ஒரு 4, 5 நாளைக்கு வலி அதிகமா இருக்கும்பொழுது மட்டும் மாத்திரையை குடுத்துட்டு, அதற்கு பிறகு அவங்களுக்கு இந்த மாரி பயிற்சிகள் செய்யுங்க. நீங்க வந்து 2 கிலோ, 3 கிலோ உடையை குறைங்க. இந்த பயிற்சியெல்லாம் பண்ணீங்கனாலே, கண்டிப்பாக இது நல்ல முறையில் அ இம்ப்ரூவ் ஆவறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன். எனக்கு இதுல வந்து இம்ப்ரூவ்மென்ட் வரல. அப்படிங்கிறவங்களுக்கு தான் நம்ம இந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அல்லது அதுவும் தாண்டி அதுவும் சரியாகாதவங்களுக்கு ஸ்டெம் செல் சிகிச்சை. இந்த முறைகளை நம்ம மேற்கொள்றோம். இதையும் தாண்டி ஜாயிண்ட்டே மாத்தக்கூடிய லெவலுக்கு இருக்கிறவங்க யாருன்னு கேட்டா, கால் வந்து ஏற்கனவே சுத்தமா வளைந்து போய்விட்டது. நிக்கும் பொழுதே கால் பெண்ட் ஆகுது. அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா தெரியும். 7 டிகிரிக்கு மேல ஒரு வேரஸோ, வேல்கஸோ டிஃபார்மிட்டி இருந்தாலே, அப்போ கண்டிப்பா அந்த ஜாயிண்ட்டே மாற்றித்தான் ஆக வேண்டும். ஜாயிண்ட்டே மாற்றாமல் எனக்கு சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னா, அந்த 7 டிகிரீஸ்க்குள்ள இருக்கக்கூடிய வேரஸ் வேல்கஸ் டிஃபார்மிட்டி இருந்தாலும், அந்த காலினுடைய அமைப்பை பொறுத்து பிஆர்பி ட்ரீட்மெண்ட்லே இம்ப்ரூவ்மென்ட் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பிஆர்பி நான் சொன்னது போல அவங்களுடைய பிளட்ல இருந்து எடுக்கிறோம். ஒரு முறை எடுக்கிற பிளட்டையே ஒரு 50லிருந்து 60 எம்எல் எடுத்தோம்னா கூட, அதை வந்து பிரித்து 3 டோஸாக போடுவதற்கான வசதிகள் அது வந்து எங்களிடம் உள்ளது. ஸோ அத வந்து பவுடர் ஃபார்மா மாத்திட்டோம்னா, 6 டோஸ் வரைக்கும் அத வந்து பவுடர் ஃபார்ம்ல வச்சிருந்து ஒவ்வொரு தடவையும் இன்ஜெக்ட் பண்ணலாம். எவ்ரி டைம் அவங்களுக்கு இருந்து பிளட் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அது 2 டோஸா இருந்தாலும், 4 டோஸா இருந்தாலும், அத வந்து சேவ் பண்ணி வைத்து, அத ஃப்ரிட்ஜ்ல வச்சு -180 டிகிரில ஸ்டோர் பண்ணோம்னாக்கா, அத நம்ம 1 வருஷம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இது மாதிரி பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மாவோ அல்லது ஸ்டெம் செல்லோ போட்டு இந்த மூட்டினுடைய கார்ட்லேஜ் மீண்டும் ரீஜெனரேட் பண்ணோம்னாக்கா, அவர்களுக்கு இந்த அறுவை சிகிச்சையை அவாய்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு டயபிட்டிஸ் ரொம்ப சிவியரா இருக்கு. கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. எனக்கு ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கு. எனக்கு லிவர் ஃபெயிலியர் இருக்கு. கிட்னி ஃபெயிலியர் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து மூட்டு மாற்று சிகிச்சை செய்து கொள்வதற்கு அச்சப்படுவார்கள். ஏன்னா, அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் ரேட் அதிகம். அதனால அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு இந்த பிஆர்பி அல்லது ஸ்டெம் செல் சிகிச்சை கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் தரும். இது போட்டு எவ்வளோ நாள் டாக்டர் பெயின் ரிலீஃப் குறையும்? உடனே கேட்குமா? அப்படின்னா, ஒரு 3 டேஸ் ரெஸ்ட் எடுக்கணும். இன்னைக்கு போட்டுட்டு நாளைக்கே வந்து திருச்சி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி, ஸ்ரீரங்கம் போறேன், மலைக்கோட்டை போறேன் அப்படின்னு போக்கூடாது. ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வரும்பொழுது, அடுத்த 3 நாட்கள் நீங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தயாரா வரணும். ட்ரீட்மெண்ட் முடிந்து அன்னைக்கே வீட்டுக்கு போகலாம். ஏன்னா, இது வந்து ஒரு மரத்துப்போற ஊசி போட்டு தான் போடுறோம். அதனால அன்னைக்கே வீட்டுக்கு போகலாம். ஆனா, வீட்ல போய் அடுத்த 3 நாட்கள் வீட்டுக்குள்ள நடமாடலாமே தவிர, வீட்டை விட்டு அதிகம் வெளியில டிராவல் பண்ணக்கூடாது. 3 நாள்ல பெயின் குறைஞ்சதுக்கு அப்புறம் எக்சர்சைஸ், வெயிட் ரிடக்ஷன் இது 2ம் செஞ்சா தான் சக்சஸ்ஃபுல்லாக அமையும்.